இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 89. குமரிகண்டம் மூலிகை தேடல். அதே நேரம் பனிப்பிரதேசத்தின் எதிர்முனையில் பசுமையும் ஈரப்பதமும் நிறைந்த குமரிகண்டம். சாதாரண மனிதர்கள் வாழும் பகுதியில் விர்கோதர் எனும் மாபெரும் மருத்துவர் அங்கு இருக்கும் ஒரு அடர்ந்த மலை அடிவாரத்தில் மூலிகையை தேடிக்கொண்டிருந்தார். அவர் தேடி வந்த மூலிகை பச்சிலம் பாசி எனப்படும் மிகவும் அரியதும் அதே நேரம் விஷத்தன்மை வாய்ந்ததும் ஆகும். அது மிகவும் அரிதான மூலிகை என்பதால் அவரே நேரடியாக தேடி வந்திருந்தார். ஏனெனில் இந்த மூலிகையை அவ்வளவு எளிதாக மற்ற வீரர்களோ அல்லது சாதாரண மனிதர்களாலோ கண்டுபிடிக்க முடியாது. அதை தவறாக கையாளவும் வாய்ப்புள்ளது. அதன் இலக்கு வெளிவான நகரத்தை தாக்கிய ஒரு கொடிய நோய்க்கு மருந்து தயாரிப்பதே ஆகும். அவர் மூலிகையை தேடிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு சற்று தூரத்தில் 2 சாதாரண மனிதர்கள் மரத்தை அறுத்துக்கொண்டே பேசிக்கொண்டிருந்தனர். கேள்விப்பட்டியா? ஒரு மாபெரும் விஷத்தாக்குதலை ஒரு மாணவன் முறியடித்து விட்டான் என்றான் ஒருவன். நான் கேள்விப்பட்டேன். அவன் நம்ம தலைவர் சூரிய சோழன் பள்ளியில் தான் சேர்ந்திருக்கானா. ஒரு நாள் தான் இருந்துச்சான். அதுக்குள்ள நம்ம மருத்துவ குருமார்கள் கூட சரிப்படுத்த முடியாத அந்த விராட நகரத்து விஷத்தை சட்டுன்னு போக்கிட்டானா என்றான் மற்றவன் ஆச்சரியத்தில் கண்களை விரித்தவாறு. ஆமா, இப்ப கூட அவன் எங்கேயோ போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவனை பின்தொடர்ந்து நிறைய மாணவர்கள் மற்றும் வீரர்கள் போயிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, நம்ம மருத்துவ குரு அவரிடம் சீடனாக சேர விருப்பம் தெரிவிச்சிருக்காராம். இதுதான் பெரிய விஷயம் என்றான் முதலாள். கேள்விப்பட்டேன். யார் அந்த பையன்? அவனை நீ பார்த்திருக்கியா என்று கேட்டான். யாரும் பார்த்ததில்லை. அவன் பள்ளியில் சேர பயிற்சி போட்டிக்கு வந்தவனாம். இப்ப அவன் பயிற்சி போட்டியெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஏதோ விஷயத்துக்காக போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன் என்றனர் இருவரும். இதை பச்சிலம் பாசியை தேடிக்கொண்டிருந்த விர்கோதரின் செவிகள் தெளிவாக கேட்டன. அவருக்கு ஆச்சரியத்தில் முகம் மாறியது. என்னது, விராட நகரில் விஷத்தாக்குதலை முறியடித்தவனா? இவங்க பேசுற அளவுக்கு அந்த சிறு மாணவனுக்கு அவ்வளவு பெரிய மருத்துவ அறிவு இருக்கிறதா என்று நினைத்த விர்கோதர் மூலிகை தேடுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக அந்த 2 சாதாரண மனிதர்களை நோக்கி நடந்தார். அவரது தேடல் இப்போது மூலிகையை விட அந்த சிறு மாணவன் மீது திரும்பியது. என்பா தம்பி, நீங்க இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டது யாரை பற்றி என்று அழுத்தமான குரலில் கேட்டார் விர்கோதர். அவரது அதிகாரமான தோற்றம் அங்குள்ள சாதாரண மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஐயா வணக்கம். நீங்க இந்த காட்டுல இல்ல பண்றீங்க? எங்க பகுதி அதிக அரக்கர்கள் வாழும் பகுதி. இங்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றான் அந்த இருவரில் ஒருவன் தடுமாற்றத்துடன். நான் இங்கு மருத்துவ குணம் வாய்ந்த சில மூலிகைகள் எடுக்க வந்தேன். சரி, நீங்க யாரை பற்றி பேசினீர்கள் என்று விர்கோதர் மீண்டும் கேள்வியை திணித்தார். அது ஐயா, ஒரு மாணவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கு மரணப்படுக்கையில் கிடந்த நிறைய பேரை காப்பாற்றினார். அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்றான் சமாளிக்கும் தோணியில் கூடினார். மரணப்படுக்கையில் இருந்த நிறைய பேரை காப்பாற்றினாரா? நிஜமாகத்தான் சொல்கிறாயா என்று விர்கோதரின் கண்கள் மின்னின. மரணப்படுக்கையில் இருக்கும் நோயாளிகளை மீட்கும் வல்லமை சாதாரண மூலிகைகளால் மட்டும் சாத்தியமில்லை என்றான் உரக்க குரலில். ஆமா ஐயா, சத்தியமா சொல்றேன். நீங்க என் மேல சந்தேகப்பட்டா நீங்களே கண்ணால பார்க்கலாம். அந்த பையனால நிறைய பேர் உயிரோடு இருக்கிறதா பேசுகிறார்கள். சரி, விராட நகருக்கு எந்த திசையில் செல்ல வேண்டும் சொல்லுங்கள் என்று விர்கோதர் தனது இலக்கை நோக்கி நகர்ந்தார். இங்கிருந்து கிழக்கால போனா கொஞ்ச தூரத்திலேயே ஒரு நகரம் வந்துடும். ஆனா அது விராட நகரம் இல்லை, அது ஸ்வர்ணபுரி நகரம். அங்கிருந்து விராட நகரத்துக்கு போகணும்னா நீங்க இப்ப இருக்கிற கப்பல்ல தான் போகணும். ஏன், காட்டு வழியா போக முடியாதா என்று விர்கோதர் சவால் விடும் தொனியில் கேட்டார். அவரது முகத்தில் இருந்த பரபரப்பை கண்ட இருவரும் உடனடியாக எச்சரிக்கும் விதமாக பேசினர். அது மர்ம காடுன்னு சொல்லுவாங்க. நீங்க அது வழியா போனீங்கன்னா நிறைய ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டும். அந்த காட்டு ராஜான்னு ஒரு மனித அரக்கன் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். எந்த ஒரு விதிக்கும் கட்டுப்படாதவன். அதனால அங்க யாரும் மக்கள் போக மாட்டாங்க. அங்க போறவங்க எல்லாம் வேட்டையாடுவதற்காக மட்டும்தான் போவாங்க. உங்களை பார்த்தா மருத்துவர்னு சொல்றீங்க, சண்டை திறமையெல்லாம் தெரியுமான்னு தெரியல. நீங்க அங்க போய் மாட்டிக்க வேண்டாம். நீங்க ஸ்வர்ணபுரி நகருக்கு போனா எங்க தலைவர் நீலகண்டன் உங்களுக்கு உதவுவாரு.
அவர்கிட்ட கேட்டா எல்லாம் புரியும் என்று அடுக்கினார். சரி, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க யாருங்க என்று விர்கோதர் தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். நாங்க யாருங்கிறத உங்களுக்கு முக்கியமில்லை என்று கூறியவாறே அவர்கள் தங்களது முதுகில் மாபெரும் சுத்தியல் போன்ற மரத்தை வெட்டும் கருவிகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்றனர். இவர்களின் சாமர்த்தியமான சதி இப்போது ஆதித்யாவை நோக்கிய பயணத்தில் விர்கோதரை திசை திருப்பி இருந்தது. சிறிது தூரம் நடந்து சென்ற விர்கோதர் யோசித்தார். ஒருவேளை நாம் தேடி வந்த பச்சிளம்பாசி மூலிகைக்கு தேவையான அறிவு அந்த பையனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும். இங்கிருக்கும் மருத்துவ குருவே அந்த பையனிடம் சீடனாக சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நிச்சயமாக அந்த பையனுக்கு இங்கிருக்கும் மூலிகைகள் மற்றும் நோய்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இங்கிருக்கும் மருத்துவர்களுக்கும் நிறைய விஷயம் தெரிந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவர் ஸ்வர்ணபுரி நகரை நோக்கி தனது நடையை வேகப்படுத்தினார். அவரது வேகம் வெளிவான நகரத்தில் தன் மக்களை பாதித்திருக்கும் நோயை உடனடியாக குணப்படுத்த வேண்டும் என்ற அவரது தீவிரமான உள்ளுணர்வை பிரதிபலித்தது. அவருடன் வந்த தளபதி பாரி வழியிலேயே அவரை விட்டு விலகிச் சென்று விட்டான். ஆனால் மருத்துவர் அவனை தேடி கண்டுபிடிக்கும் நேரத்தை வீணாக்காமல் மருந்தை கண்டுபிடிப்பதிலேயே மெய்மறந்திருந்தார். அவர் காட்டு வழியாக நடந்து செல்லும்போது அவருக்கு சில கனமான துர்நாற்ற வாடைகள் வீசியது. அது அழுகிய மரத்தின் வாடையோ அல்லது சாதாரண கரியின் வாடையோ அல்ல. அது உயிர் சக்தி உறிஞ்சப்பட்டதன் கசப்பான வாடை. என்ன வாடை இது? இது மரணத்தின் வாடை போல இருக்கிறதே என்று அவர் வாடை வந்த புறம் சென்று பார்க்கையில் ஒரு 100 அடிக்கு மேல் குகை போன்று வெடித்து சிதறிய மணல்களுடன் ஆழத்தில் ஒரு குகை போன்ற பகுதி இருப்பதை பார்த்தார். அதிலிருந்து ஒரு மனிதன் நடந்து வந்தது போல் காலச்சுகள் இருந்தன. இங்கே என்ன நடந்துச்சு? யார் இதை செய்தார் என்று எண்ணிக்கொண்டே விர்கோதர் மேலும் அச்சத்துடன் நடந்து சென்றார். அவர் செல்ல செல்ல அவருக்கு விசித்திரமான வளைந்த மரங்களும் சாகசமான கொடிகளும் இருந்த இடங்கள் கண்ணில் பட்டது. சலசலப்பும் சகதியும் நிறைந்த அந்த இடத்தில் இயற்கைக்கு மாறான நிகழ்வுகள் நடந்தது என்பதை அவர் உணர்ந்தார். இங்கே மரணத்தின் வாசனை மிக அதிகமாக வீசுகிறது. இங்கே அப்படி என்னதான் நடந்திருக்கு? மாபெரும் சக்தி மோதல் ஏதேனும் நடந்திருக்க வேண்டுமே. ஆனால் இங்கிருக்கும் மக்களுக்கு அந்த அளவிற்கு சக்தி அதிகமாக இருப்பதாக தெரியவில்லையே. ஒரு சிலருக்கு மட்டுமே மக்களை காப்பாற்ற வேண்டும் எனும் பாதுகாப்பிற்காக இங்கிருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த அளவிற்கு சக்தியின் வெடிப்பு யார் ஏற்படுத்தியிருப்பார் என்று எண்ணியவர் அந்த அழுகிய மரங்களுக்குள் சில மனிதர்கள் உயிரோடு இருப்பதை பார்த்தார். உடனே அவர் வேகமாக அங்கு சென்று என்னாச்சு என்று அவர்களை பரிசோதிக்க முயன்றார். ஆனால் அந்த மரங்களின் வேர்களும் கிளைகளும் இரும்பு சங்கிலிகளைப் போல் இறுக்கி அவர்களை சிறை போன்ற கூண்டுக்குள் அடைத்து வைத்திருந்தன. அந்த சிறைக்கு மேலிருக்கும் மரம் முழுவதும் உயிர் உறிஞ்சப்பட்டு வாடி வளைந்தது போல் உடைந்து கிடந்தது. மக்கள் மட்டும் அந்த சிறையில் மாட்டியது போல் ஒரு மெல்லிய இழையுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். தனது கையில் ஒரு மந்திர குப்பியை எடுத்த விர்கோதர் தன் பண்டைய மருத்துவ அறிவை பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு அபூர்வமான மந்திரப் பொடியை அந்த மரங்களின் மீது தூவினார். அந்த பொடி ஆத்ம சக்தியின் மூலக்கூறுகளை உடைக்க வல்லது. மரவேர்கள் மற்றும் கிளைகளில் பட்டவுடனே அந்த மரங்கள் மெல்ல மெல்ல கரைந்து பசை போல் தரையில் பரவி மறையத் தொடங்கின. அவர் ஒவ்வொரு மனிதனாக காப்பாற்றி ஒன்று சேர்த்தார். கிட்டத்தட்ட 6 மனிதர்கள் உயிரோடு இருந்தனர். ஆனால் அவர்களுக்குள் உயிர் சக்தி மிக குறைவாகவே இருந்தது. சிறிது சிறிதாக அவர்களுக்கு உயிர் சக்தியை வழங்கக்கூடிய சில மூலிகை பானங்கள் மற்றும் மருந்துகளை கொடுத்த அவர், என்னப்பாச்சு, என்ன நடந்துச்சுங்க, ஏன் எல்லாரும் இந்த விசித்திரமான மரத்திட மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று பரிவோடு கேட்டார். ஐயா, ரொம்ப நன்றி எங்களை காப்பாத்தினதுக்கு என்று ஒருவன் மூச்சு திணறிக்கொண்டே பேசத் தொடங்கினான். நாங்க 3 நாட்களுக்கு முன்பு இங்கு மாட்டிக்கொண்டோம். இது என்னன்னே தெரியல. ஆனா இந்த சகதியில நடந்து வரும்போது இதனுடைய கொடிகளும் வேர்களும் எங்களை இழுத்து இந்த மாதிரி எங்களை சிறை வைத்து விட்டது. நாங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்தோம். ஆனால் 3/4 பேர் இறந்துட்டாங்க. நாங்க மட்டும்தான் உயிர் பிழைத்தோம் என்றான். இந்த மரங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த மரங்களை யார் எப்படி அழிச்சா? இல்ல வேறு ஏதேனும் நடந்ததா? நீங்க மட்டும் உயிர் பிழைச்சிருக்கீங்களே, யார் காப்பாச்சினா என்று விர்கோதர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய கேள்விகள் இங்கே நடந்த மர்மம் முடிச்சு பிரிக்க துடித்தது. அப்போது அனைவரும் தெரியாது என்று கூற ஒரு பெண்மணி மட்டும் நான் பார்த்தேன் என்றாள். உடனே அனைவரும் அந்த பெண்ணை பார்த்தனர். அவளது கண்களில் இன்னும் அந்த கோரமான காட்சி அச்சத்தை உருவாக்கியிருந்தது. மருத்துவர் அந்த பெண்ணை பார்த்து, என்னம்மா பார்த்த என்று கேட்க, சில உருவங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா தெளிவான ஞாபகம் இல்லை.
அவங்க தான் ஏதோ ஒரு அரக்க உடலோட சண்டை போட்டதை நான் பார்த்தேன். என்ன, அரக்கனோட சண்டை போட்டாங்களா? இங்க அரக்கர்கள் வர வாய்ப்பே இல்லையே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த பையன் ரொம்பவும் இளம் வயதுடையவன். அவன் கூட இல்ல 2 பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க மனிதர்கள் இல்லை. முகங்கள் என்று இழுத்தவள் சிறிது யோசித்து, ஓ, ஓணான் முகம் கொண்ட அரக்கன் போல இருந்தாங்க. ஆனாலும் அவர்களுக்கு பின் ஒரு வித்தியாசமான சக்தி நின்றிருந்தது. அது பார்ப்பதற்கு விசிட்டமாக இருந்தது. அவர்கள்தான் அந்த அரக்கனுடன் போரிட்டனர். அதற்கு பிறகு நான் அவர்களை பார்க்கவில்லை. மரங்களும் அழிந்து விட்டன என்று கூறினாள். விர்கோதருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பனி பிரதேசத்தை தாண்டி இங்கே அரக்கர்கள் வர வாய்ப்பே இல்லை. அப்படி அரக்கர்கள் வந்திருக்காங்கன்னா அவர்களோட போராடும் அளவிற்கு இங்கே யார் இருக்கா? இரத்த காட்டேரிகள் தான் மனித உருவத்துல பனிப்பாறை கதவை தாண்டி வர முடியும். அது யாரு? அந்த வீரன் பெயர் எதுவும் தெரியுமா என்று எண்ணியவர், அந்த இளைஞனின் அடையாளம் ஏதேனும் என்று கேட்டார். அவன் உடை ஒரு வித்தியாசமான, எனது பள்ளியின் மாணவன் போலவே இருந்தது. என, உனது பள்ளி மாணவனா என்று கேட்டார் விர்கோதர். ஆமா, எனது பள்ளி மாணவர் போலதான் இருந்தார். வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று கூறினாள். உனது பள்ளி என்ன பள்ளி என்று அவர் கேட்க, அது சொர்ண சோழர் பள்ளி என்று கூறினாள். என்ன, இந்த பெயர் அதிகமாக எனக்கு தெரிய வருகிறதே. இதற்கு முன் சந்தித்த திருடன் மூலம் கேள்விப்பட்டதும் இதுதான். இப்போது இவர்களும் அதை பற்றிதான் கூறுகிறார்கள். என்னவாக இருக்கும்? இந்த சிறு மாணவன் ஒரு மர்மக்களஞ்சியமாக இருக்கிறானே என்று யோசித்த விர்கோதர் முடிவுக்கு வந்தார். சரி, நான் சொர்ணபுரி நகரத்துக்கு போறேன். நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களோட உயிர் சக்தி உங்களால் நடக்கும் அளவிற்கு உயர்ந்துவிடும். அதுக்கப்புறம் நீங்களும் இங்கிருந்து பத்திரமா உங்களோட போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் என்றார். கையெடுத்து கும்பிட்ட அனைவரும், மிகவும் நன்றி மருத்துவர், உங்களது உதவியை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம். நாங்களும் சொர்ணபுரி நகரத்துக்கு தான் செல்ல வேண்டும். அங்கு சென்று இங்கு நடந்ததை எங்களுடைய தலைவர் நீலகண்டனிடம் கூற வேண்டும். நீலகண்டனா? சொர்ணபுரி நகரில் இருக்கும் நீலகண்டனை சொல்கிறீர்களா என்று விர்கோதர் ஆர்வத்துடன் கேட்டார். ஆமாம், அவரை உங்களுக்கு தெரியுமா என்று அந்த குணமான மாணவர்கள் கேட்க, இல்லை, நான் அவரை காணத்தான் செல்கிறேன் என்றான் விர்கோதர். அப்படியா? அப்படி என்றால் அனைவரும் ஒன்றாகவே செல்லலாம் என்று கூறிய மாணவர்கள் ஒருவராக தங்களது சக்தியை மீட்டெடுத்து அவருடன் பயணிக்க தயாரானார்கள். விர்கோதரின் தேடல் இப்போது புதிய நண்பர்களையும் வலுவான கூட்டாளிகளையும் சேர்த்து கொண்டது. அடுத்து என்ன நடக்கும்? ஆதித்யாவை பற்றி தெரிய வருமா, அல்லது அவர் தேடி வந்த மருத்துவ குணம் வாய்ந்த அந்த பச்சை பாசி கிடைக்குமா என்பதை அடுத்த தொடரில் கேட்கலாம். வீரனின் பயணம் தொடரும்.